கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது டிசைன் ஆஃப் லைன்டு கெனால்ஸ் ஆன் அலுவியல் சாயில். இந்த டைட்டில் கொஞ்சம் தப்பா இருக்கு, இதை நீங்க மாடிஃபை பண்ணிக்கோங்க. டிசைன் ஆஃப் லைன்டு கெனால்ஸ் ஆன் அலுவியல் சாயில்னு போட்டாலும் சரி, இல்ல நான் அலுவியல் சாயில் போட்டாலும் சரி, ரெண்டுக்கும் ஒரே டிசைன் தான் வரும். ஏன்னா இப்போ லைன்டு கெனால்னு சொல்லிட்டோம்னாலே பெட் மெட்டீரியல் வந்து காங்கிரீட் இல்லை ஏதோ ஒரு மெட்டீரியலா இருக்க போகுது, சாயிலா இருக்க போறது இல்லை. அப்போ அது அலுவியல் சாயில் மேல இருந்தாலும் சரி, நான் அலுவியல் சாயில் மேல இருந்தாலும் சரி, அந்த மெட்டீரியல் தான் பெட் மெட்டீரியலா இருக்க போகுது. இப்போ சஸ்பெண்டட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மெட்டீரியல் ஆல்வேஸ் அலுவியல் மெட்டீரியலா இருக்கும். ஸோ 2 டிஃபரெண்ட் மெட்டீரியல்ஸ் இருக்குது. டெஃபினட்டா அது வந்து நான் ரெஜிம் சேனலா தான் வரப்போகுது, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அலுவியல் சாயில் பெட் மெட்டீரியலா இருந்தாலும், நான் அலுவியல் சாயில் வந்து பெட் மெட்டீரியலா இருந்தாலும் அதை கவர் பண்ணிடும் லைனிங்னால. ஸோ அதனால 2 டிஃபரெண்ட் மெட்டீரியல்ஸா மாறி. ஸோ ரெண்டுக்குமே டிசைன் ஒரே மாதிரி தான் வரும். ஸோ என்ன இருக்கு அப்படின்றது இதுல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நான் ரிஜிம் சேனல் அப்படின்றது வந்து மோஸ்ட்லி வந்து ரிஜிட் சேனலாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம லைனிங் பண்ணிடுறோம் இல்லையா, ஸோ ரிஜிட் சேனலாக இருக்கும். அதே மாதிரி யூனிக் மொனோலித்திக் சேனலாக இருக்கும். டிஸ்கிரீட் மெட்டீரியல் இருக்காது, ஏன்னா சாயில கவர் பண்ணிடுறோம் கான்கிரீட் வச்சு. அந்த கண்டிஷன்னால இது நான் ரெஜிமுக்கு போயிடுது. ஸோ நான் ரெஜிமுக்கு போனதுனால 2 தியரியும், ரெஜிம் தியரியும், கெனடிஸ் அண்ட் லாசிஸ் தியரியும் ஃபெயில் ஆயிரும். இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ மேனிங்ஸ் ஈக்குவேஷன் தான் இதுக்கு பயன்படுத்த முடியும். அதுதான் ஒரே சொல்யூஷன். ஸோ என்ன செஞ்சிடறாங்க, இந்த மேனிங்ஸ் ஈக்குவேஷனை எக்கனாமிக்கல் செக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு பயன்படுத்திக்கிறோம். ஸோ எக்கனாமிக்கல் செக்ஷன் அப்படின்றது வந்து இட் இஸ் நத்திங் பட் வெலாசிட்டி மேக்ஸிமமா இருக்கணும் ஃபார் அ மினிமம் ஆஃப் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. அதே மாதிரி கிராஸ் செக்ஷனல் ஏரியா மேக்ஸிமமா இருக்கணும் ஃபார் அ மினிமம் வெட்டட் பெரிமீட்டர். அவ்வளவுதான், இதுதான் கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷனுக்கு நம்ம டிசைன் பண்ண போறோம். ஸோ அதே மாதிரி கெப்பாசிட்டி ஆஃப் லைன்டு கெனால்ஸ் வந்து எப்பயுமே ரெடியூஸ் ஆகாது பிகாஸ் ஆஃப் சில்டிங். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், சாயில்ல வந்து சில்ட் வந்து செடிமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது கம்ப்ளீட்டா எரோட் ஆகி போகும், அதாவது ஸ்காரிங் ஆகி போகும் அப்படின்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இல்லை. ஈவன் தோ when velocities are mean velocities are greater than the critical velocity, but in the case of the lined canal அந்த சர்ஃபேஸே ஸ்மூத்தா இருக்கும். ஸோ வாட் எவர் மெட்டீரியல் டெபாசிட்டட் when the velocity is less than critical velocity can be eroded off or scarred when the velocity is going beyond, when the mean velocity is going beyond the critical velocity. So அந்த கண்டிஷனால கெப்பாசிட்டி ஆஃப் லைன்டு கெனால் வந்து குறையவே குறையாது. இட் இஸ் சேஃப் டு கோ. ஸோ லைன்டு கெனாலில் பார்த்தீங்கன்னா there are 2 types of sections, circular and trapezoidal. ஸோ சர்க்குலர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா இது மாதிரி படத்தில் காட்டிருக்கிற மாதிரி இருக்கும். சர்க்குலர் போர்ஷன் வந்து பாட்டம்ல பெட் மெட்டீரியலா இருக்கும் அண்ட் சைட் ஸ்லோப்ஸ் ரெண்டுமே வந்து டான்ஜென்ஷியலா இருக்கும் டு தி சர்க்குலர் போர்ஷன். அப்படிதான் இருக்கும். இந்த டான்ஜென்ஷியல் போர்ஷன் அதான் சைடு ஸ்லோப்ஸ் வந்து இட் வில் ஹேவ் அ ஸ்லோப் ஆஃப் 1:1 யூஸ்வலி. அது இல்லாம இந்த டேபிள்ல கொடுத்துருக்க டிசைன் பேராமீட்டர்ஸும் அடாப்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து இந்த 2 ஈக்குவேஷன் காமன் டு ஆல், ஏன்னா இது ஜெனரல் ஈக்குவேஷன் இல்லையா, மேனிங்ஸ் ஈக்குவேஷன் தான். ஸோ இங்கேயும் அதே தான் வரப்போகுது. ஸோ இந்த ஸ்லோப்பை பேஸ் பண்ணி என்ன ஈக்குவேஷன் ஃபார் ஏரியா வெட்டட் பெரிமீட்டர் அண்ட் அப்ளை ஹைட்ராலிக் மீன் டெப்த் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க, கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து இந்த ஹைட்ராலிக் மீன் டெப்த் சேஞ்ச் ஆகல, மற்ற திங்ஸ் ஆர் சேஞ்சிங். ஸோ அதே ட்ரெபிசாய்டல் செக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ இதுவும் வந்து இட் இஸ் நாட் அ பியூர் ட்ரெபிசாய்டல் செக்ஷன், இட் இஸ் மிங்கிள் வித் சர்க்குலர் செக்ஷன் தான். ஸோ பாட்டம் போர்ஷன் மட்டும் வந்து ஃபிளாட்டா இருக்கும் அண்ட் அதே மாதிரி சைட் ஸ்லோப் வந்து லீனியரா இருக்கும். சைட் ஸ்லோப்போட ஸ்லோப் வந்து 1:1 வச்சிருப்பாங்க. இந்த ரெண்டே கனெக்ட் பண்றதுக்கு ஸ்மூத் கர்வ் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் ட்ரெபிசாய்டல் செக்ஷன். ஸோ இங்க என்ன இருக்கும் அப்படின்னா டெப்த் ஆஃப் வாட்டர் அண்ட் அதே மாதிரி ரேடியஸ் ஆஃப் தி சர்க்குலர் போர்ஷன் வில் பி சேம். ஸோ அது மாதிரி இருக்கும். அதே தான் இங்கேயும் இந்த படத்துலையும். பட் இந்த ரேடியஸ் ஆஃப் தி இதுவும் இந்த போர்ஷன்ல ஐ மீன் இந்த டான்ஜென்ஷியல் போர்ஷன்ல இருக்கக்கூடிய டெப்த்தும் இட் வில் சேஞ்ச், இட் வில் நாட் பி தி சேம். ஸோ இதுதான் வந்து டிசைன் பேராமீட்டர்ஸ் ஆஃப் தி ட்ரெபிசாய்டல் செக்ஷன். ஸோ இதுவும் அகைன் அதே செட் ஆஃப் ஸ்லோப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாலாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுதான் சேஞ்ச் ஆகும், இந்த வேல்யூஸ் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் வந்து லைன்டு கெனாலோட டிசைன். அது வந்து நான் ரெஜிம் கெனால்ஸ், லைன்டு கெனால்ஸ் இட் மே லை ஆன் எனி டைப் ஆஃப் சாயில், சரியா. ஸோ அதுக்கு ஆஸ் சச் அப்ளிகபிள். ஸோ இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது என்ன செஞ்சுருக்குறாங்க, இங்கே இந்த செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இது தப்பாக கொடுத்துருக்காங்கப்பா, அது 14 இருக்கு, இங்கே சால்வ் பண்ணிருக்கு 50க்கு பண்ணியிருக்காங்க. ஸோ 50க்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சுறாங்க, அந்த டேபிள்ல இருந்து ஏரியாவோட ஈக்குவேஷன் ஃபார் ட்ரெபிசாய்டல் ஈக்குவேஷன் எடுத்து வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, சர்க்கிளுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க, சரியா. சர்க்கிளுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏன்னா 0.5D இருக்கு ஆரோட வேல்யூ. ஸோ இது சர்க்குலர் செக்ஷனாக டிசைன் பண்ணிக்கோங்க. சர்க்குலர் செக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, சாரி.
ஸோ ஏ அதுக்கான ஏயும் அதுக்கான பியும் எதுக்கு இந்த சைட் ஸ்லோப்புக்கானதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதில் சால்வ் பண்ணுறாங்க. ஸோ ஆர் வேல்யூ வந்து 0.5 டின்னு வருது. ஸோ இதில் என்ன செஞ்சிடறாங்க, இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் அப்படியே வச்சுக்கிறாங்க. ஸோ வியும் போடுறாங்க. வி என்னது மேனிங்ஸ் ஈக்குவேஷனில் போடுறோம். போடும்போது இந்த ஆரோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. இதுவும் இன் டர்ம்ஸ் ஆஃப் டி வருது. இப்போ வந்த பிறகு என்ன செஞ்சிடறோம், அக்கார்டிங் டு கண்டினியூட்டி ஈக்குவேஷன் Q is equal to V into A. ஸோ என்ன செஞ்சிடறாங்க, இந்த V into A ஆஸ் வெல் அஸ் இங்கேயும் ஏயோட இந்த ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் என்னது, இந்த 0.3 சம்திங், இது கூட என்ன செஞ்சிருக்காங்க, ஏ மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ தட் வில் பி ஈக்குவல் டு Q which is nothing but 50. ஸோ இந்த QMaxன்றது ஒன்றும் கிடையாது, மீட்டர் கியூப் பர் செகண்ட். அதே QSec இந்த எம்முக்கு பதிலாக இங்கே எஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா கியூபிக் ஃபீட் பர் செகண்ட் வரும். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இங்கே QMaxன்னு கொடுத்துருக்காங்கன்னா டேரெக்டாக மீட்டர் கியூப் பர் செகண்ட் தான், அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ டி அப்படின்றது இதுல இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். ஸோ டி கிடைச்சிருது. டி எடுத்துட்டு போய் வில போட்டால் வி கிடைச்சிரும். எங்கெங்க போடுறோமோ ஏபி எல்லாமே கிடைச்சிரும். ஸோ ஒன்ஸ் டி கிடைச்சிருச்சு அப்படின்னா இது சர்க்குலர் செக்ஷன் தான். பி பற்றி நம்ம ஒரி பண்ண தேவையில்லை, பிகாஸ் பி சேம் அஸ் தட் ஆஃப் டி இங்கே இந்த கேஸில். ஸோ அது முடிஞ்சு போச்சு. இதே ட்ரெபிசைடல் செக்ஷனாக இருந்தால் அந்த ட்ரெபிசைடல் ஃபார்முலா போட்டு பியை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அவ்வளோதான் வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இது இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ட்ரெபிசைடல் செக்ஷனை டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெபிசைடல் செக்ஷனுக்கான ஈக்குவேஷன் மட்டும் சேஞ்ச் ஆகும், பியை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அடிஷனல். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இதுதான் சிம்பிள் திங். தேங்க்யூ. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை உங்களோட ரெப்பு ஜெயபாஸ்கர்கிட்டயோ இல்லை தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு உங்களோட ரெப்புக்கிட்டயோ சொல்லி கம்யூனிகேட் பண்ண சொல்லலாம். அந்த டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணி தந்துடுறேன். ஸோ டிசைன் 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸுக்கு ஒரு டிசைனில் அதுக்கு மேலேயே கொடுத்துருக்குறேன். நீங்கள் ஈஸியாக கோ த்ரூ பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.